பழமையான காலத்தில் அமைதியான ஒரு காடு. அந்த காடு முழுவதும் பசுமையும் பறவைகளின் இனிய குரலும் நிரம்பியிருந்தது. அந்த இயற்கையின் மத்தியில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமைதியாக அமர்ந்திருந்தார் புத்தர். அவரை சுற்றி அவருடைய சீடர்கள் வட்டமாக அமர்ந்து அவரின் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். அந்த இடத்தில் ஒரு தனியான அமைதி இருந்தது. அது சாதாரண அமைதி இல்லை, மனதை நிம்மதியாக்கும், உள்ளத்தை தெளிவாக்கும் ஒரு அமைதி. அந்த நேரத்தில் தூரத்திலிருந்து ஒரு இளைஞன் மெதுவாக நடந்து வந்தான். அவன் முகத்தில் சோர்வு, கண்களில் கவலை, உடலில் பலவீனம். அவன் அருகில் வந்து புத்தரின் முன் குனிந்து நின்றான். பகவா என்று மெதுவாக அவன் தொடங்கினான். என் உடம்பு எப்போதும் சோர்வாக இருக்கிறது, மனசு அமைதியாக இல்லை. நான் என்ன செய்தாலும் சுகம் கிடைக்கவில்லை. தயவு செய்து என்னை வழிநடத்துங்கள். புத்தர் அவனை கவனமாக பார்த்தார். அந்த பார்வையில் கருணையும் புரிதலும் இருந்தது. நீ உன் உடலை கவனித்தாயா என்று அவர் அமைதியாக கேட்டார். அவன் சற்று திகைத்தான். பகவா, நான் வேலை, ஆசை, கவலை இதிலேயே மூழ்கிவிட்டேன். என் உடலை கவனிக்க நேரமே கிடைக்கவில்லை. புத்தர் மெதுவாக சிரித்தார். மனிதன் எப்போதும் வெளியில் தேடுகிறான், ஆனால் அவன் தேடும் பதில் அவன் அருகிலேயே இருக்கும் என்றார். அவர் அருகில் இருந்த ஒரு தட்டில் 4 பழங்களை வைத்தார். ஆப்பிள், வாழைப்பழம், மாம்பழம், பப்பாளி. சீடர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். இவை எப்படி அவருக்கு உதவும் என்று அவர்களும் நினைத்தனர். புத்தர் அந்த இளைஞனை நோக்கி கூறினார், இந்த பழங்களை பார், இவை சாதாரண உணவு அல்ல, இயற்கையின் அருள். மனிதனின் உடலை பாதுகாக்கும் சக்தி இவற்றில் உள்ளது. அவர் முதலில் ஆப்பிளை எடுத்தார். இந்த ஆப்பிள் உடலை சுத்தப்படுத்தும், இரத்தத்தை சீராக வைத்துக்கொள்ளும், உடலுக்குள் இருக்கும் அசுத்தங்களை நீக்கும். பின்னர் வாழைப்பழத்தை காட்டினார். இந்த வாழைப்பழம் உடனடி சக்தி தரும், சோர்வை நீக்கும், உடலுக்கு தேவையான பலத்தை தரும். அடுத்து மாம்பழத்தை எடுத்தார். இந்த மாம்பழம் உடலை பலப்படுத்தும், வைட்டமின்கள் நிறைந்தது, உடலின் சக்தியை உயர்த்தும். இறுதியாக பப்பாளியை காட்டினார். இந்த பப்பாளி செரிமானத்தை சீராக்கும், உடலை லேசாக வைத்துக்கொள்ளும், உள்ளிருந்து ஆரோக்கியத்தை உருவாக்கும். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் மெதுவாக சொன்னார், நீ பெரிய மாற்றங்களை தேட வேண்டாம், சின்ன நல்ல பழக்கங்களை தொடங்கு. அந்த இளைஞன் கவனமாக கேட்டான். இந்த 4 பழங்களையும் வாரத்தில் சில நாட்கள் சாப்பிடு. அவசரப்படாதே, பொறுமையாக இரு, உன் உடல் தானாகவே மாற்றமடையும். அந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்தன. அன்று முதல் அந்த இளைஞன் தனது வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தான். முதல் நாள் அவன் பழங்களை சாப்பிடும்போது அது ஒரு சாதாரண விஷயமாகவே தோன்றியது. ஆனால் அவன் அதை தொடர்ந்து செய்தான். முதல் வாரம் அவன் சோர்வு கொஞ்சம் குறைந்தது. 2வது வாரம் அவன் உடலில் லேசான புத்துணர்ச்சி ஏற்பட்டது. 3வது வாரம் அவன் மனசு அமைதியாக ஆரம்பித்தது. அவன் உணர்ந்தான், அவன் உடம்பு மெதுவாக மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது என்று. 1 மாதம் கழித்து அவன் பழைய மனிதன் இல்லை. அவன் காலை எழும்போது சுறுசுறுப்பாக இருந்தான், அவன் மனம் அமைதியாக இருந்தது, அவன் உடல் பலமாக இருந்தது. அவன் மீண்டும் புத்தரை சந்திக்க வந்தான். பகவா என்று அவன் மகிழ்ச்சியுடன் சொன்னான், நான் மாற்றத்தை உணர்கிறேன், என் வாழ்க்கை மாறிவிட்டது. புத்தர் மெதுவாக சிரித்தார். நான் உனக்கு எதையும் புதிதாக கொடுக்கவில்லை, நீயே உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாய் என்றார். அவர் தொடர்ந்து கூறினார், மனிதன் எப்போதும் பெரிய விஷயங்களை தேடுகிறான், ஆனால் வாழ்க்கையை மாற்றுவது சின்ன பழக்கங்கள்தான் என்றார். உணவு சரியாக இருந்தால் உடல் சரியாக இருக்கும், உடல் சரியாக இருந்தால் மனம் அமைதியாக இருக்கும், மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அந்த இளைஞன் தலை குனிந்து நன்றி கூறினான். அன்று அவன் ஒரு பெரிய உண்மையை உணர்ந்தான். ஆரோக்கியம் என்பது பெரிய மருந்துகளில் இல்லை, அது நம்ம தினசரி பழக்கங்களில் உள்ளது. புத்தர் சொன்ன ஆழமான பாடம், சின்ன நல்ல பழக்கங்கள், பெரிய வாழ்க்கை மாற்றம். இயற்கை நமக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்கிறது. உணவே உண்மையான மருந்து.